ரிஷபராசி தலைகீழாக வாழ்க்கை மாறும். இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறுமா மாறாதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க, சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு நாட்களா மாறுது. அது மட்டும் இல்லாம இந்த ரிஷபராசிக்கு அவர் முதல்ல யாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு எல்லாம் என்ன பயம்னா சனியை பார்த்தாலே ஒரு பயம், கதிகளையும் போயிடுறாங்க. ஐயோ என்னடா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. இந்த சனி உங்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருந்து வக்ர பயிற்சி ஆறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன நடக்க போகுது வரக்கூடிய நாட்கள் மாதங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், குரு, சூரியன். சோ இந்த 3 கிரகங்களும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. கேது பகவான் ஆஸ் யூஷுவல் 4ல டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அங்கதான் இருக்க போறார். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலதான் சுக்கிரன் இந்த மாதத்துல அமர்ந்திருக்காரு. இந்த சுக்கிரனுக்கு சனியோட வக்ர பார்வை கிடைக்க போகுது. அடடா சூப்பரா இருக்கு. அடுத்து ராகு 10 ஆஸ் யூஷுவல். சோ இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் தான் இப்போ வக்ர பயிற்சியானது நடத்திட்டு இருக்காரு. இதுல ஒரு விஷயம் நீங்க என்ன கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வக்ர பயிற்சி ஜூலை 27ல இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது. இதுல இந்த கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ரிஷபராசிக்காரங்க எங்க பிரச்சனையா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை இருக்கும், எல்லாமே உழைப்பு போடுவீங்க, எல்லாமே வரும், கையில காசு நிற்கும் எல்லாமே. ஆனா அது எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல விரயமும் ஆக்டிவேட் ஆகுது. சோ விரயமும் சேர்த்து இந்த இடத்துல அவர் ஆக்டிவேட் பண்றாரு. ஏன்னா சனி பகவான் மீன ராசியில அமர்ந்திருக்கார். மீனம் என்பது என்னதுங்க, காலச்சக்கரத்துக்கே விரயமா. காலச்சக்கரத்துக்கே அந்த இடத்துல நம்ம பொருள் இழக்கணும், பணம் காசு எல்லாத்தையுமே இழக்கும் போதுதான் ஒரு விஷயம் நம்ம புதுசா கிரியேட் பண்ண முடியும். அதுதான் மேஷம்னு சொல்றாங்க. மீனம் அப்படின்றது ஒரு விஷயத்த கொடுக்கும், மேஷம் அப்படின்றது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும், உருவாக்கும். இதுதான் விஷயம். இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கரியர்ல ஒரு சில முன்னேற்றங்கள் முன்னேற்ற தடைகள் இருந்தாலும் கூட சனி பகவான் இந்த காலகட்டங்கள்ல முன்னேற்ற தடைகளை உங்களுக்கு சரி பண்ணுவார் நிச்சயமா. ஆனா இந்த மாதத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு மாதமும் நம்ம பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே அவர் தன்னுடைய 7ஆம் பார்வைய சுக்கிரன் மேல விழ வைக்கிறது அப்படின்றது எப்படி இருக்கும்? ஏன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் ஒரு பக்கம் நீசகதி அடைகிறாரு, சனி பகவான் ஒரு பக்கம் வக்ரகதி அடைகிறாரு. 2 கிரகங்களோட சேர்க்கையானது நிச்சயமா உங்களுக்கு மன ரீதியா கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். அது இந்த 2-3 மாதமாவே உங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. மன ரீதியா கண்டிப்பாக குழப்பங்களை கொடுக்கதான் போகுது. அதுவும் இல்லாம வேலையாட்கள் மூலயமாகவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஹையர் அபிஷியல் மூலயமாவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது இந்த வக்ர காலத்துல வரைக்குமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். டிசம்பர் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பா. அந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாரு சனி. ஆல்ரெடி பெண்டிங்கா இருக்கிற விஷயத்த மட்டும்தான் செய்ய சொல்லிட்டு இருப்பாரு. அதுவும் யாரா வராரு, உங்களோட ராசிக்கு யாரா வராரு கொஞ்சம் பாருங்க. உங்க ஜாதகத்திலேயே நீங்க பாருங்க. அவர் 9ஆம் இடத்தோட அதிபதி, அதே மாதிரி 10ஆம் இடம். 9 அப்படின்றது பாக்கியம், 10 அப்படின்றது உங்களோட தொழில். சோ 2 வீட்டோட அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ முதல் விஷயம், உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிதானத்தையும் பொறுமையும் சனி வக்ரத்துல கண்டிப்பா சொல்லி தருவார். அதுக்கப்புறம் தான் உங்க லைஃப்ல ஸ்லோவா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பார். இதுக்கப்புறம் சனி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இங்கதான் நான் சொன்ன ஒரு விஷயம் நடக்கும், தலைகீழாக மாறும். ஏன்னா 8 அப்படின்றது நம்மளுடைய திருமணம், மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்களை மெயினா குறிக்கும். நீங்க நினைச்சுக்கலாம், என்னங்க 7 தானேங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப், அப்படி கிடையாது. 8 அப்படின்றது யூனியன்ஷிப், பாண்டிங், 2 பேரையும் ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஜாயிண்ட் ரிசோர்சஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, கணவன் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள். சோ அதே மாதிரி இப்ப ஒய்ஃபா நீங்க இருக்கீங்கன்னா, உங்க கணவனோட இன்லாஸ், அவங்களுடைய மாமனார் மாமியார், அவங்க உறவுக்காரங்க எல்லாமே 8ஆம் வீட்டுக்குள்ளதான் வருவாங்க.
ஸோ இந்த வீட்டையும் வந்து சனி பகவான் இப்போ வந்து பார்வையிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு டிசம்பர் வரைக்கும் பார்க்க போறாரு. மெயினா இந்த ஆகஸ்ட் மாசம் நம்ம பார்த்தோம்னா அவர் வக்ர பார்வை இன்னுமே தீவிரமடையும் போகுது. வக்ர பார்வையை தீவிரமா வர பார்த்துட்டு இருக்க போறாரு. ஸோ இதுல நீங்க மெயினா பார்க்கும்போது உங்களுடைய கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ரிசோர்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ரிஷபராசிக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா சனி என்ன உணர்த்துவாருன்னா நீ ரொம்ப மத்தவங்களுக்கு செய்யாத அப்படின்றத அவர் கண்டிப்பா உணர்த்துவார். ஏன்னா ரிஷபம் வந்து ரொம்ப காதலிக்கக்கூடியவங்க, அந்த பார்ட்னர்ஷிப் மேல அவ்வளோ அன்பும் பாசமும் அனுதாபப்படக்கூடியவங்க. ஓகேவா? இந்த சனியோட வக்ர பார்வையும் சனியோட அந்த மற்ற வீடுகளோட பார்வையும் என்ன உணர்த்த போகுதுன்னா அவங்களுடைய காதலுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஓவரா பார்ட்னர் கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றத சனி நிச்சயமாக இந்த 4 மாசத்துல உங்களுக்கு உணர்த்திடுவாரு. அது இந்த ஆகஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகதாமா போகுது. நீங்க ஃபீல் பண்ணதான் போறீங்க. ரொம்ப வந்து ஓவர் டிபெண்ட் ஆகக்கூடாது. உங்களோட தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ற இடத்துல இருக்கணும். ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு ரிஷபம். வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், உறவுகள், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப ஃபேமிலி ரூட்டடா இருக்கிறவங்க வந்து ரிஷபம். இப்ப சனியோட பார்வை என்ன பண்ணும்? இந்த வக்ர பார்வை உங்க ராசியை பாக்குறதுனால உன்னுடைய வாழ்க்கையை நீ சொந்த காலில் நில்லுன்னு தான் இப்போ சனி உங்களுக்கு சொல்லுவார். ஸோ இண்டிபெண்டா வாழக்கூடிய ஒரு டைம் பீரியட், ஃபினான்ஷியலா நீங்க இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்ற பாதைக்கா கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ மொத்தத்துல சனி பகவான் இந்த 4 மாச காலம் உங்களுடைய டிபெண்டன்சியை உடைச்சு இண்டிபெண்டா வாழ்றதுக்கான ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பாரு. அதே மாதிரி வாழ்றதுக்கான அனுபவத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாரு. அதுதான் நடக்கும். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9ஆம் இடம் 10ஆம் இடம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 9 அகெயின் உங்களுக்கு இப்ப பிஆர் ஏதாவது டிலே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா 9 அப்படின்றது படிப்பு, 9ஆம் பாவம் அப்படின்றது லாங் டிராவலிங், ரொம்ப தூரம் பயணம் போறது. 3 அப்படின்றது சிறுதூர பயணங்கள், 9 அப்படின்றது லாங் டிஸ்டன்ஸ் பயணங்கள். அதுவும் தொழிலுக்காக நீங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த ஜூலை டு டிசம்பர். ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது பெண்டிங்கா ஒரு விஷயம் வச்சிருந்தீங்க, மேடம் நான் ட்ரை பண்றேன் பட் ஆனா வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில டிலே ஆகுதுன்னா ட்ரை பண்ண ஒரு விஷயத்த திரும்பி போய் மறுபடியும் கொண்டு வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வக்ர நிலை அப்படின்றது இந்த 138 நாட்கள் அப்படின்றது எந்தெந்த விஷயங்கள் சனி பகவான் உங்களுக்கு தடையா வச்சிருந்தாரோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறாம வச்சிருந்தாரோ அந்த தடைகளை உடைத்து திருப்பி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இந்த ராசி பலன் நம்ம மாதம் பார்க்குறோம், வருடம் பார்க்குறோம். இது எல்லாமே பொது பலன் அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த வக்ர பயிற்சியும் அப்படிதான். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல ஒருவேளை சனி வக்ரம் இல்லாம இருக்கலாம். சுய ஜாதகத்துல சனி வக்ரமாவும் இருப்பாரு, வக்ரம் இல்லாமையும் இருப்பார். ஒருவேளை வக்ரம் இல்லாம இருந்தாருன்னா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு பொருந்தும். ஒருவேளை வக்ரமா இருந்தாருன்னா 90% பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க என்னங்க வக்ர காலம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. சுய ஜாதகத்தை பாருங்கன்னு அதனால்தான் உங்ககிட்ட அடிக்கடி நம்ம வந்து ஒரு வீடியோலும் சொல்லிக்கிட்டு. ஓகேவா? மொத்தத்துல இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதியான சூப்பர் ஸ்டார் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவார். அதே மாதிரி நீங்க வணங்க வேண்டிய கடவுள், சிறப்பான கடவுள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவை தான் நீங்க வந்து வழிபடணும். அதுவும் சயன கோலத்துல இருப்பாரு தெரியுங்களா? ஏன்னா மீனராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு விரைய ராசி, அதுவும் அது மோட்சத்துக்கு உண்டான ஒரு ராசி. அந்த இடத்துலதான் இப்ப சனி வக்ரமாக போறாரு. அதனாலதான் நான் உங்களை மகாவிஷ்ணுவை வழிபடும் போது டெஃபினட்டா உங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும், மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. மேஷ ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.